ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூலூர் சமையல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு 1/4 கிலோ போல் நான் இன்றைக்கி மண்டை வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சூடுபடுத்தலாம். சூடுபடுத்த போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஏலக்காயும் கொஞ்சமாக சுக்கையும் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பாகு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பி பதம் அந்த மாதிரி கிடையாது. நல்லா கொதித்து இப்படி பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இதுதான் பாகு. அதிரசத்துக்கு நம்ம செய்யக்கூடிய பாகு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மாவுக்கு 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுட்டு நல்லா 4-5 முறை கழுவி இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டுருங்க. வெள்ளை துணியில் போட்டோன்னா அதோட ஈரம் ஃபுல்லாக 1 மணி நேரத்துலேயே நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு அரிசி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். கையில் தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு அரிசி கையில் படாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 1/4 கிலோ போல் ஜாங்கிரி சேர்த்தனால 1/4 கிலோ போலையே மாவும் எடுத்துக்கிறேன். அதாவது 1:1 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ காய்ச்சி வச்ச பாகை இதில் சேர்த்துக்கலாம். பாகு காய்ச்சி ரொம்ப நேரம் ஆனனால அதோட கசடுகள் எல்லாமே கீழே தங்கி இருக்கும். அதனால் நமக்கு கல் மண் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் தேவை கிடையாது. இப்போ கசடெல்லாம் கீழே நின்றுச்சு. நமக்கு சுத்தமான பாகு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒயர் விஸ்கோ அல்லது கரண்டியோ வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை, அதுக்காக ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இதை ஒரு நாள் முழுசுக்கும் புளிக்க வைக்கணும். ஒரு மூடியோ அல்லது இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா மாவு புளிச்சு நமக்கு அடுத்த நாள் அதிரசம் சுட ரெடி ஆகும். இப்போது அடுத்த நாள் நம்ம அதிரசம் சுட ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்ம நேற்று எந்த பதத்தில் நம்ம கட்டி வச்சோம், அதாவது கலக்கி வச்சோம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த இதில் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ கையில் வச்சு செஞ்சாலும் சரி, வாழை இலை அல்லது வேறு ஏதாவது பாலித்தீன் ஷீட்டில் வச்சு நீங்கள் அச்சு மாதிரி வார்த்து எடுத்தாலும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் நம்ம அதிரசமாக சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.